அனைவருக்கும் வணக்கங்க. நேற்று எனக்கு ஒரு ரெஸ்கியூ கால் வந்திருந்து சென்னை அது பக்கத்தில் இருந்து நான் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தேன், ஒரு பப்பியோட கால் பார்த்திங்கன்னா நல்லா சதஞ்சு போயிருந்தது. அது ஆக்சிடெண்ட்டாக எப்படியும் 3-4 டேஸ் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா புழு வைக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம போய் எடுத்திருந்தோம். இந்த பைக்கில் போகிறவங்க காரில் போகிறவங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதே நமக்கு அடிப்பட்டால் நம்ம துடிப்போம்ல, மனுஷங்க யாராவது வந்து விழுந்துட்டாலோ ஏற்றிட்டாலோ அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுங்கள், அந்த இடத்துல கிளைம் கொடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, ஃபஸ்ட் எய்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இந்த வாயில்லா ஜீவன் வந்து நம்ம சேஃபாக காரில் போய்ட்றோம், அது எங்கேயோ ஓரத்தில் தூங்கிட்டு இருக்கோம். அந்த பப்பி மேலே ஏற்றிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ வலிக்கும், அது எவ்வளோ துடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எய்டாவது பார்த்துட்டு போகலாம். இல்லை ஃபஸ்ட் எய்ட் உங்களால் பார்க்க முடியலன்னா ஏதோ ரெஸ்கியூர் கால் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இப்படி அனாதையை விட்டுட்டு போனீங்கன்னா அது 3 நாள் அந்த ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுருக்கு. இதெல்லாம் எவ்வளோ வலி வேதனை சொல்லுங்கள். இது எல்லாமே நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகிறவங்க எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க. இது எல்லாமே திருப்பி உங்களுக்கு வரும். இது சரியாயிட்டு நான் ஏன் வந்து துரத்தவோ கடிக்கவோ செய்ய அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த பப்பியோட மனநிலை எப்படி இருக்கும்? எந்த காரை பார்த்தாலும் நம்ம காலில் ஏற்றிட்டாங்களே, எந்த பைக்கை பார்த்தாலும் நம்ம காலில் ஏற்றிட்டாங்களே, அப்போ அந்த பைக்கை துரத்தணும், அந்த காரை துரத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வரும். தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நாயுமே பைக்கு பின்னாடியோ காரு பின்னாடியோ வெறித்தனமாக ஓடுறதுக்கு அவங்க பட்ட வலி, அந்த கஷ்டம், அந்த வேதனை தான். இது எல்லாமே வந்து மனுஷங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இது எல்லாமே அவங்க மனசில் வந்து பதிஞ்சிரும். இந்த பைக் தானே நம்ம மேலே ஏறினுச்சு